டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஐ லவ் தி. இதை எழுதினவங்க எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இவங்க ஒரு இங்கிலாந்து ரைட்டர். இவங்க ஃபேமிலியில் மொத்தம் 12 சில்ட்ரன். அதில் இவங்க எல்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட யங் டேஸில் இருந்தே இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு டைட்டில், இந்த ஹவு டு ஐ லவ் தி அப்படின்றது இந்த பர்டிகுலர் போமோட ஃபர்ஸ்ட் லைன், ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னா சானட் 43. இந்த சானட் 43 அப்படின்றது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான ஒரு சானட்டாக இருக்குது. இதை எலிசபெத்தோட ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சானட்ஸ் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போம் அவங்க எழுதும்போது ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே அவங்க வந்து ராபர்ட் ப்ரௌனிங் மேலே அவங்களுக்கு இருக்கிற லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. பட் லேட்டர் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ராபர்ட் ப்ரௌனிங் தான் ஆஃப்டர்வர்ட்ஸ் இவங்க மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. ரொமான்டிக் லவ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது ஒரு கிளாசிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இமேஜரி, மெட்டஃபர், ரிப்பிட்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு மேனரில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டைட்டில் தான், ஹவ் டு ஐ லவ் தி. ஸோ என்னோட லவ், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதிரியான வேஸ், என்ன மாதிரியான வழிகளெல்லாம் அவரை லவ் பண்ணுறாங்க அப்படின்றத கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெட் மீ கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ டு த டெப்த், பிரெத், ஹைட் ஆஃப் தி சோல். ஸோ என்னோட சோல் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு டெப்த், எந்த அளவுக்கு டீப்பானதோ, பிரெத் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லும்போது சோலுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது இல்லையா? நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஹைட், என்ன பிரெத் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். பட் சோல் அப்படின்றப்போ அது லிமிட்லெஸ். எவ்வளோ தூரம் வேணால் அது வந்து சர்வே ஆக முடியும், எவ்வளோ தூரம் வேணால் அது எக்ஸ்டெண்ட் ஆக முடியும் இல்லையா? ஸோ எண்ட்லெஸ், லிமிட்லெஸ் சோல் மாதிரி என்னோட லவ் ஓ மேலே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த சோல் எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியாண்ட் தட் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டின ஒரு லெவலில் வந்து என்னோட லவ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்பீக்கரோட அந்த லவ் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கும், ஓகேவா? இதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு ஷேடு இருக்கும். ஏன்னா சயின்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. தென் ரொம்ப டீப், பியோர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. காட்கிட்ட நம்ம பேசும்போது அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பியோரான ஒரு லவ் ஓ மேலே எனக்கு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஹியூமனுக்கும் காடுக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ்வோட இந்த லவ்வை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்லைட்லி இன்டைரக்டாக இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் லவ்வும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவுட் ஆஃப் சைட், இப்போ வந்து ஒருத்தங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த லவ் இருக்கும் அப்படின்றது இல்லை. அவங்க இல்லாதப்போவும் அந்த லவ் வந்து இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது, உன்னோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது கன்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது எவ்ரிடே ப்ரெசன்ஸ். நீ என் முன்னாடி இருந்தால் மட்டும்தான் உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றது இல்லை. என்னோட மைண்டில், என்னோட ஹார்ட்டில் ஃபுல்லாக நீ இருக்கிறதுனால எவ்ரிடே ஐ கேன் ஃபீல், உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெவல் ஆஃப் எவ்ரிடே நம்ம வந்து ஒரு குவயட்னஸை எதிர்பார்ப்போம் இல்லையா? ஹியூமன் அப்படின்னாலே அவனுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஒரு குவயட்னஸை வந்து எப்போவுமே நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஒரு குவயட்னஸ் உன்னோட லவ் எனக்கு எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட லவ்வில் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அங்கே வந்து சஸ்பீஷியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பீஸ் அப்படின்றது இருக்காது. நம்ம எப்போவுமே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவள் என்ன நினைக்கிறாளா, என்ன லவ் பண்ணுறாளா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ அங்கே பீஸ் இருக்காது. ஆனால் என்னோட லவ் வந்து ரொம்ப பியூரான லவ். அதில் வந்து என்னை லவ் பண்ணுறான், நானும் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து பீஸ் கண்டிப்பாக இருக்குது. எவ்ரிடே ஹியூமனுக்கு என்ன பீஸ் தேவையோ அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து சன் அண்ட் கேண்டில் லைட், நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது, டேலையும் இருக்குது, நைட்லேயும் இருக்குது. எல்லா டைம்லேயும் அந்த ஒரு பீஸ் நம்மளோட லவ் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் ஷுட் பி ஃப்ரீ. அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும், வித்தவுட் எனி கண்டிஷன், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறமும் நான் இருக்கணும். அப்படி தான் இருக்கிறேன். அந்த ஒரு ஃப்ரீடம் நீ எனக்கு கொடுத்துருக்குற. நம்ம லவ் அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. மேனுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி என்னோடய லவ்வில் நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு, நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அது ரொம்ப பியூராக இருக்குது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குது. எந்த இடத்துலையும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. என்னோடய லவ்வர்கிட்ட இருந்து எனக்கு இது வேணும், என்னோட லவ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும், அப்படி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. செல்ஃப்லெஸ் லவ் தான். எப்படி காட் அண்ட் ஹியூமனுக்கு நடுவில் ஒரு பியோர் எக்ஸ்பெக்டேஷன்லெஸ்
ஒரு லவ் இருக்கோ ரொம்ப பியூராக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பியூரான லவ் நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ராபர்ட் ஆன உன் மேலே எனக்கு இருக்கிற அந்த லவ் வந்து எதுக்காகவும் கிடையாது, நத்திங். எதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு ரீசன்னால தான் அந்த பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஒரு ரீசனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நான் லவ் பண்ணுறேன். அது ஒரு பேஷனேட்டான லவ் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளோட லவ்வில் ஒரு பேஷன் இருக்குது. பேஷன் அப்படின்றது அதில் எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது, ஜஸ்ட் நம்ம அதை ரீச் பண்ணுவோம், அது எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பேஷனேட்டான ஒரு லவ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. நமக்கு இப்போ ஒரு பர்சனை பிடிக்குது, ஒரு 6 மந்த்ஸ் அந்த லவ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது, அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடுது, அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே அது ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஒரு கிராஃப் வந்து எந்த இடத்துலையும் இறங்காமல் ஈக்குவலாக போயிட்டுருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்களோட லவ் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. லைக் பெயின், லாஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு கேர்ள் ஒரு பாய் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரோட பாஸ்ட் எல்லாமே 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது தெரியும் போது, இல்லை வேற ஒருத்தங்க மூலமாக அது தெரியும் போது அது ஹர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லைஃப், நம்மளோட லவ் இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல் த பெயின் அண்ட் லாஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் சைல்ட்ஹுட் லைக் இன்னசென்ஸ். குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம் இல்லையா? அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம என்ன சொன்னாலுமே அந்த குழந்தை நம்பும். காக்கா வெள்ளையா இருக்குன்னு சொன்னாலும் நம்பும், எலிஃபெண்ட் வானத்தில் பறக்கும்னு சொன்னாலும் அதை நம்பும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு இப்போ நம்மளோட லவ்வில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு குழந்தை ஒரு அம்மாவை எப்படி நம்புமோ, அந்த சைல்ட்ஹுட் டேஸில் யார் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை எப்படி நம்புமோ, அதே அளவுக்கு ட்ரஸ்ட் நம்மளோட லவ்லையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நான் உன் மேலே வச்சுருக்க அந்த லவ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லவ் தானே அப்படின்றது கிடையாது. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் அது வந்து ஈஸியாக இல்லைன்னாலும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லைன்னாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நம்ம பிரேக்கப் அப்படின்னே சொன்னாலும் அதுக்கப்புறம் அதை வந்து ஓவர் கம் பண்ணி அகெயின் நம்ம பேட்சப் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லவ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட லவ் வந்து சக்சீட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் என்னோட லவ் அப்படின்றது ஃபண்டமெண்டல், நமக்கு ரொம்ப தேவையானது. ஹியூமன் வாழணும் அப்படின்னா ரொம்ப தேவையானது என்னது? நம்மளோட ப்ரீத். நம்ம மூச்சு விடலை அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ரீத்தாக நீ இருக்கிற அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் யூ ஐ குடன்ட் லிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ரீத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீ என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட் செயின்ட் அப்படின்றத மெட்டாஃபரிக்காக கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இல்லையா? ஸோ அவங்களோட ஃபேமிலியில் அவங்க செயின்ஸை தான் வழிபட்டுட்டு இருந்திருப்பாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்றப்போ செயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செயின்ஸை இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் செயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்களோ அவங்களோட பிளேஸை இப்போ நீ ரீப்ளேஸ் பண்ணியிருக்க. அந்த லவ் நான் உன்கிட்ட இப்போது ஷவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த செயின்ஸோட இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ணுற. செயின்ஸ் எல்லாரும் லாஸ்ட் செயின்ஸ் ஆகிட்டாங்க என்னோட லைஃப்பில் இருந்து. அவங்க ஒரு பாஸ்டன்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் என்னோட லைஃப்பில் எல்லா ஷேட்ஸ்லையும் நீ இருக்கிற. ஹியூமன் அப்படின்னா அவங்களோட எல்லா ஷேட்ஸ், லைக் என்னோட ஸ்மைலாக இருக்கட்டும், டியர்ஸாக இருக்கட்டும், ஆல் குட் அண்ட் பேட், ஹாப்பி அண்ட் சாரோ, எல்லா சிச்சுவேஷன்லேயும் நீ தான் இருக்கிற. ஆல் மை லைஃப் என்டையர்லி எல்லாமே நீ தான், எல்லா பாயிண்ட்லேயும் எல்லாமாவும் நீ தான் இருக்கிற அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நம்ம லைஃப் வந்து ஒரு அன்சர்டனிட்டி, நமக்கு தெரியாது இல்லையா நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படின்றது தெரியாது. ஸோ டெத் அப்படின்றது ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது வரும்போது நானும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். நானும் ஒரு எட்டர்னிட்டி, ஒரு நெக்ஸ்ட் லைஃபுக்குள்ளே போவேன். அப்படி போகும்போது கூட நம்ம லவ் அங்கே பிரேக் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் ஈவன் மோர் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர அது பிரேக் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைஃப்குள்ளே நான் போகிறேன், ஒரு எட்டர்னிட்டி, ஒரு இம்மார்ட்டல் லைஃப்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா அப்போ நம்மளோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட லவ், எலிசபெத் அண்ட் ராபர்ட் இவங்களோட லவ், எலிசபெத் எந்த அளவுக்கு ராபர்ட்டை லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே எந்த அளவுக்கு ஒரு மேட்னஸ். ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது. கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பேசுகிற மாதிரி, கடவுள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஹியூமனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த போமில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.